மல்லி தொக்கு செய்ய போகிறோம். ஓகேவா? மல்லி 2 கட்டு மல்லி இருக்குது, அதை நம்ம ஆஞ்சிக்கிட போகிறோம். ஓகே, ஆஞ்சிட்டு மல்லி தொக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். மல்லி ஃபஸ்ட் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிறோம். ஆஞ்சாலும் அப்படி வெட்டி எடுத்தாலும் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சு மல்லியாலே ஆஞ்சாச்சு. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஓகேவா? நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். வெந்தயம், கடுகு, வெள்ளைக்கூடு இதே நம்ம அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் வசக்கி எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? கடுகு நம்ம நல்லா பொரியது வரையும் வறுக்கணும்னா அதே அதில் 2 வத்தலும் போடலாம். அதில் போட்டு வறுத்துக்கிட போகிறோம். வெந்தயம், கடுகு, நல்ல இது நம்ம இது வந்து வெள்ளைக்கூடு, மிளகாய் இதை நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். அப்புறம் மல்லியை வெட்டி வச்சு இதையும் வசக்க போகிறோம். இதை நல்லா வசக்கி எடுக்க போகிறோம். நல்லா பொடிசாக வசக்கி எடுக்க போகிறோம். அப்புறம் பொடியாக தெரிச்சிக்கணும். ஓகே, பாருங்க நல்லா வசக்கி எடுத்தாச்சு. நல்லா வெந்துட்டு எண்ணெயிலே வசக்கி இருக்கணும். அடுத்ததான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, 2 கொட்டை புளி போடுறோம். ஓகேவா? புளி அதில் நம்ம தாளிசம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கோம். நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இதுமாதிரி தாளிசம் பண்ணிக்கிட்டோம். கடுகு போட்டுருக்கோம். தாளிசம் பண்ண கடுகு போட்டாச்சு. அதில் வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகேவா? ரெடி ஆகிட்டு. ஓகேவா? இவருங்க எப்படி ரெடி ஆகிட்டு. இந்த எண்ணெய் வந்து அப்படியே நல்லா அப்படியே லேசாக மேலே மதக்கினா தான் அப்போ நல்லா ரெடி ஆகிட்டு. இது நம்ம குறைஞ்சி 15-20 நாளைக்கு வரைக்கும் கெட்டே போகாது. நம்ம வச்சு அப்படியே சாப்பிட்லாம். பாருங்க, இது நம்ம ப்ரெட்டில் வச்சும் சாப்பிட்லாம். பாருங்கள், ப்ரெட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா நல்லா உரப்பாகவும் நல்லா இதாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரெட்டை சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். மல்லி தொக்கில் நம்ம பழைய சாதத்துக்கும் சாப்பிட்லாம், நம்ம சூடு சோறுக்கும் சாப்பிட்லாம், அப்படியே எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். ஓகே, அப்படியே மூடி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? ஓகே, இதேமாதிரி நீங்களும் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.